மதுரை மாநகர பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக சிஎன்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஎன்ஜி தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் பரிதவித்து வருகிறார்கள். மதுரை மாநகர பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக சிஎன்ஜி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நீண்ட தூரத்திற்கு வாகன ஓட்டிகள் வாகனங்களை அணிவகுத்து நிறுத்தி வைத்து சிஎன்ஜி பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஎன்ஜி எரிவாயு நிரப்புவதற்காக பல மணி நேரமாக நீண்ட வரிசையில் வாகன ஓட்டிகள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். சிஎன்ஜி தட்டுப்பாட்டின் காரணமாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து வாகன ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் என்ன சொல்கிறார்கள்? வாகன பயன்பாடுகளுக்கு பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எரிவாயு வாகனங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரையை பொறுத்த மட்டிலும் சிஎன்ஜி வாகனங்கள் என்பது தற்போது 30% மேலாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் சிஎன்ஜி எரிவாயு நிரப்பும் இடங்கள் என்பது ஏற்கனவே குறைவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சிஎன்ஜி அந்த எரிவாயு நிரப்பக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்குகளில் போதுமான சிஎன்ஜி எரிவாயு இல்லாத நிலையில் மதுரை மாநகர் பகுதியில் கருப்பாயூர்னி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்கில் மட்டும்தான் சிஎன்ஜி எரிவாயு நிரப்பப்படுகிறது. இதன் காரணமாக மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிஎன்ஜி வாகனங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்கில் சிஎன்ஜி எரிவாயு நிரப்பப்படுவதற்காக ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாகனங்களும் அந்த தங்களுடைய வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்புவதற்கு சரியாக 3 முதல் 5 மணி நேரம் வரைக்குமாக காத்திருந்து நிரப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் சிஎன்ஜியுடைய எரிவாயுடைய விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த கருப்பாயூர்னி பகுதியில் மட்டும் நாள்தோறும் இதே போன்று ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்காக வாகனங்கள் நீண்ட நெடிய வரிசையில் காத்திருப்பதால் அந்த பகுதி முழுவதிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று அதன் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் வாகனங்கள் நிறுத்துவதால் குடியிருப்பு வாசிகளும் வாகன ஓட்டிகளுடன் தினசரி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகமோ இந்தியன் ஆயில் உள்ளிட்ட பெட்ரோல் நிறுவனங்களோ இணைந்து உடனடியாக மதுரையில் இது போன்ற சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. நாள்தோறும் சிஎன்ஜியுடைய விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் சிஎன்ஜி கிடைப்பதிலும் கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் ஏராளமான வாகன ஓட்டிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.